ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் ட்ரீ பார்க் தான் வந்திருக்கோம். இது வண்டலூர் ஜூக்கு பேக் சைடில் தான் இருக்குது. இதோட டிக்கெட் ப்ரைஸ் 10 ருபீஸ். இந்த பார்க் மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இங்கே சில்ட்ரன்ஸோட ப்ளே ஏரியா 3 இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் லன்ச்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம். நாங்களும் இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்தமாரி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்டோன் பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனீங்கன்னா ஒரு ஃபவுண்டெயின் வரும். ஈவினிங் டைமில் அந்த ஃபவுண்டெயின்லேருந்து தண்ணி ஊற்றும். சில்ட்ரன்ஸுக்கெலாம் இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு இங்கே 3 இடத்துல ப்ளே ஏரியா இருக்குது. இங்கே நிறைய பேர் பில்லோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்கே இருக்க பூச்செடிலாம் ரொம்பவும் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்க் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே 300 வகையான செடிகளும் மரங்களும் இருக்குது. நீங்கள் உள்ளேயே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆவினோட கேன்டீனும் இருக்குது. அங்கேயே டீ, காஃபி, ஐஸ்கிரீம்ஸ்லாம் கூட இருக்குது. இங்கே சில்ட்ரன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாச்சூஸ் பக்கத்துலேயே நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாச்சூஸ் மேலே ஏறி உட்காரக்கூடாது. இங்கே உள்ளேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. இந்த பார்க் மெயின் ரோடில் இருந்தாலும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி அவ்வளோ அமைதியாக இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக இருக்கும். இந்த வாட்டர் ஃபவுண்டைன் கிட்ட ஒரு crocodile ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. அதை பார்க்க ரியல் crocodile மாதிரியே இருக்கும். இந்த சீட்டா ஸ்டாச்சுக்கு மேலே இருக்க மவுண்டெயினில் ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பு பார்க்க ரியல் பாம்பு மாதிரியே இருக்கும். பட் அதுவும் ஸ்டாச்சு தான். அப்படியே நீங்கள் நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா தாழம்பூ செடி வரும். இந்த தாழம்பூ பழத்தை பார்க்குறதுக்கு பைனாப்பிள் மாதிரியே இருக்கும். இந்த தாழம்பூவோட இலை 2 மீட்டர்ஸ்க்கு வளரும். தாழம்பூவை வில்லேஜ் சைட்லலாம் தலையில் வச்சுப்பாங்க. இதோட ஃப்ராக்ரன்ஸுக்கு நிறைய பர்ஃப்யூம்ஸும் செய்வாங்க. இங்கே நிறைய பேர் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸும் எடுப்பாங்க. இங்கே நமக்கு பேர் தெரியாத நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரீஸ், பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே நிறைய மூலிகை செடிகளும் இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜ் எதை கனெக்ட் பண்ணுதுன்னா க்ரீன் ஹவுஸ்க்கு போகிற வழியை கனெக்ட் பண்ணுது. பட் நாங்கள் போன டைமில் க்ரீன் ஹவுஸ் க்ளோஸில் இருந்தது. இங்கேயும் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய இடத்துல ஸ்டோன் பெஞ்சஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நேச்சரோட 1 கிலோமீட்டருக்கு வாக் பண்ணுறது தான். நீங்கள் நடந்து டயர்ட் ஆகிட்டிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஆரோ வாட்டரும் வச்சுருக்காங்க. இந்த இடம் மெயின் ரோடில் லொக்கேட் ஆனாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிரிட்ஜை நீங்கள் க்ராஸ் பண்ணோன்னே அங்கே ஒரு சிட் அவுட் மாதிரி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நீங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே மரத்தோட நிழல்லையும் நிறைய ஸ்டோன் பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பழம் காலபாஷ் பழம்னு சொல்லுவாங்க. இது ஹை பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், கேன்சர்ஸை ட்ரீட் பண்ணுன்ட்டு சித்தா டாக்டர் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பிளேஸுக்கு மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி விசிட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.